ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் அவங்ககிட்ட பேசுவேன். நீங்கள் வந்து எனக்காக பண்ணணும். இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியாக வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்க, எனக்காக வாங்க. நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், நம்மலாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க. சரிங்க மேடம், ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை அந்த டேட்டில், நான் கேட்டுவிட்டேன், நான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவொடனே மகனே அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன். வரவேற்புரை வழங்க இருக்கிறது பாடலாசிரியர் சந்துரு அவர்கள். சந்துரு அவர்களை பொறுத்த வரைக்கும் டானாக்காரன், தனுசு ராசி நேயர்களே, மாணவன் மாதிரியான படங்கள்ல வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு. முக்கியமா இன்னொரு விஷயம், அவர் ஒரு வழக்கறிஞர், லாயரும் கூட. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய லாயர்ஸ் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் சார். முக்கியமாக எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக ஏற்று அந்த கதாபாத்திரமாகவே மாறி தன்னுடைய முழு பங்களிப்பையும் செலுத்தக்கூடிய அருமை சகோதரர், இந்த படத்தினுடைய கதாநாயகன். இவர் வந்து லிங்கேஷ், அவர் பேர் தெரியும். இவர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க மாட்டார். அவர் நடிக்கணும்னா அந்த கதாபாத்திரத்தில் ஏதாவது இருக்கணும், புதுசாக ஏதாச்சும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பாத்திரத்தை அவர் ஏற்று நடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். இந்த படத்தில் அவர் ஒப்புக்கொள்ளும் போதே வந்து இதில் நல்ல விஷயம் இருக்குது, நல்ல படம் அருமையாக வந்திருக்கு, நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நல்ல பாடல்கள், இப்படி எல்லாமும் செட்டாக அமைஞ்சதுனால அவர் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருமை சகோதரரை கதாநாயகி திவ்யா இவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு செய்தியை மட்டும் நான் பகிர்ந்து நினைக்கிறேன். சாண்டி பற்றி கடைசியாக சொல்லலான்னு தான் நினச்சேன். சாண்டி வந்து பாசமிகு தம்பி, திறமையான ஒரு ஆள். நான் கிட்டத்தட்ட பெரிய மியூசிக் டைரக்டர் கூட ஒரு 4-5 படம், ஜிப்ரான் சாருக்கு 4 படம் பண்ணியிருக்கிறேன். சாண்டி கூட பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி இருந்துச்சு, ஒரு ஆத்மாத்மா திருப்தி இருக்குல்ல. இடையில நான் பாட்டில் எழுதாம ஓடிலன்னு கூட நினைச்சேன். என்னை புழிஞ்சு எடுத்தவள், அண்ணன் இது வேணும், எனக்கு இன்னும் வேணும், இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்க அப்படின்னுட்டு. ஒரு திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் வருவார். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் இப்போ எனக்கு 5வது படம்னா அவருக்கு முதல் படமே 5 படத்துக்கு சமம். அவ்வளோ பெரிய ஒரு திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். நீங்கள் அந்த மியூசிக் பார்த்து நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமை சகோதரர் சாண்டி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, குறிப்பாக இந்த படம் வெற்றி பெறுவதற்கு பத்திரிகையாளர்கள் மட்டுமே மிக முக்கியமான காரணம். அந்த பத்திரிகையாளர்களையும் பார்வையாளர்களையும் இங்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒரு செய்தி, எனக்கான ஒரு செய்தி, மூத்த வழக்கறிஞர்கள், ஏன்னா நிறைய அவங்களுக்கு பணிச்சுமைகள், எவ்வளவோ வேலைகள், இது எனக்கு உண்டானதா. திரு விஜயன் சார் அவர்கள், திரு சேகர் உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த படத்தில் வந்து 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். கிழிஞ்ச டவுசர் அப்படின்னு ஒரு படம். படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு விஜயபாஸ்கர் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கிறேன். சூழ்நிலையின் காரணமாக உங்களை மேடைக்கு அழைக்க முடியல. இது முடிகிற தருவாயில் மேடம் உங்களை அழைச்சி உங்களை கௌரவப்படுத்துவாங்க. அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்று, இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த படம் வெற்றி படமாக அமையும். பாடலை பற்றி நான் அடுத்து வரும்போது என்னுடைய பாடலை பற்றி நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வெறுப்பும் கோபமும் தான் ஒரு வில்லன் நடிகருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில சித்தா படத்துல தன்னோட மிரட்டலான நடிப்பு மூலமா மக்களோட கோவத்தையும் பயத்தையும் சம்பாதிச்சு தன்னை சிறந்த நடிகரா நிரூபிச்ச சித்தா தர்ஷன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ நல்லுள்ளங்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. ஸோ இந்த படம் என் காதலே, ஸோ மிக அருமையான படம் மேடம். அயன் மேன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அயன் கேர்ள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம். சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எவ்வளோ நெருக்கடியிலும் பொருளாதார பிரச்சனையிலையும் இந்த படத்தை விடாமல் அந்த கதையை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அழகாக எடுத்தாங்க. அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்கள் பார்த்தோம். இதுக்கு பக்கபலமாக இருந்த முத்து சார், நம்ம கிருஷ்ணா சார், சவுந்தர் சார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களாம் தேங்க் பண்ணோம். ராஜன் சார் இதை வந்து அழகாக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக ராஜன் சார் எடுத்துகிட்டு போனார். ஸோ இந்த என்டையர் டீம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. லிங்கேஷ் சார் வந்து ஐயோ அற்புதமாக நடிச்சிருக்காரு சார். நல்லா இருந்தது சார், பர்ஃபார்மன்ஸ் அருமை சார். மேடம் நீங்களும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க, ஹீரோயினி. ஸோ மியூசிக் சார்
எக்ஸலண்ட் மியூசிக் சார். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த சாங் வரிகளும் இந்த மியூசிக்கும் இந்த இசையமைப்பாளர் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவலில் பெரிய படங்கள்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வருவார். அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பேச இருக்கவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த நடிகரை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான மறைந்த ஒரு நடிகரோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். எஸ் ஈஸ்வர் சந்திரபாபு அவர்களை பேச அழைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. மீடியாவுக்கு அண்ணன்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடல் எவ்வளோ பெருசோ ப்ரொடியூசர் மேலே மனசு அவ்வளோ பெருசு, பணத்தை அள்ளி கொட்டியிருக்காங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் காதலே படம் வெற்றி பெறிய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். காதலை படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் செந்தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் நடிகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் அருமை மச்சான் பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதற்க வணக்கம். இங்க இருக்கிற இயக்குநர்களில் கிட்டத்தட்ட 4 இயக்குநர்கள் படங்களில் நான் நடித்திருக்கிறேன். தற்பொழுது ஜியோ ஹாட் ஸ்டார் வெளிவந்திருக்கிற ஓம் காளி ஜெய் காளி படத்தினுடைய இயக்குனர், வெற்றி இயக்குனர் அண்ணன் ராமு செல்லப்பா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு பெண் ஆளுமை என்பது இந்த உலகத்தில் மிக மிக கடினமான ஒரு செய்தி. நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் நேரடியாக பார்த்த ஒரு பெண் ஆளுமை அக்கா விஜயலட்சுமி அவர்கள் தான். கடும் சுமைகளை தோள்களிலும் தலைகளிலும் சுமந்து போவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மனதளவில் சுமைகளை தாங்கி கொண்டு ஒரு படத்தை வெளியிடுவது என்பது எல்லா இயக்குநர்களும் சொல்வது, தயாரிப்பாளரும் சொல்வது 10 மாத குழந்தையை நாம் பெற்றெடுப்பதற்கு சமம் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் இந்த படத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, வணக்கம். நான் வந்து முதல் முறையா ஒரு பெண் இயக்குனரோட படத்தோட லான்ச் வந்து தொகுத்து வழங்குறேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஸோ தேங்க்யூ மேம். அடுத்தபடியா பேச இருக்கிறவங்க வந்து கதாநாயகி. ஸோ ஒரு பெண் இயக்குனர் எப்படி அந்த பெண்ணை எவ்வளோ அழகா காட்ட முடியுமோ அவ்வளோ அழகான ஃப்ரேம்ஸ் வந்து அவங்களுக்காக வச்சிருந்தாங்க. திவ்யா மேம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், நீங்க அவர் தேடி தேடி லவ் பண்றீங்க. அவர் போய் அந்த அக்கா பிரிட்டிஷ் அக்காவோட போய் லவ் பண்றாரு. ஸோ நீங்க படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் உங்களுக்கு இந்த படம் என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்றத பத்தியும் எங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். Actually, today I'm very happy to be here because it's my first audio launch function. நான் ஆக்ட் பண்ண மூவிலே என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இதுதான். அண்ட் ஜெயலக்ஷ்மி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. அண்ட் ராஜன் சார், சௌந்தர் சார், தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ த்ரூ அவுட் த மூவி அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. கபாலி, பரியேறும் பெருமாள் போன்ற படங்கள்ல துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சு காலேஜ் ரோட் அண்ட் இப்போ இந்த என் காதலே படத்துல கதாநாயகனா வளர்ந்திருக்கக்கூடிய திரு லிங்கேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். படம் பத்தியும் படத்துல நடிச்ச அனுபவங்கள் பத்தியும் பகிர்ந்துக்க வருகிறார் என் காதலே படத்தின் கதாநாயகன் லிங்கேஷ். நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க, என்னை விட நல்லா பண்ணுறீங்க ஆங்கர். நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்போவுமே நீங்கள் வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்போவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும். அது காரணம் நீங்கள் மட்டும்தான். எங்கள் கூடதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு டேய் நான் நிப்பாண்டா உள்ளே அப்படின்னுவாங்களா, அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்போவுமே பத்திரிகையாளர் தான். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்துட்டு பாக்கியானந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர் தான் என்ன இந்த ப்ராஜெக்டில் கூட மிரட்டி கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. ஆனால் இல்லைண்ணே புது ப்ரொடக்ஷனாக இருக்குண்ணே, எப்படிண்ணே மேடம் எதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இதுதான் டு பி ஹானஸ்ட். அதான் மேடம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவாக வந்திருக்கேன், ஒரு 3-4 படம் பண்ணிட்டேனே, ஓகேவா லிங்கேஷ் பிரதர். அவர் ஃபஸ்ட்டு எப்போவுமே எப்படி ஆரம்பிப்பார்னா கொஞ்சம் கெஞ்சரா மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவார், அதுக்கப்புறம் முடிக்கும்போது மிரட்டுற வருவீங்களா மாட்டிங்களா அப்படி போயிடுவார் அவர் எப்போவுமே. லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாரு ஃபஸ்ட். இல்லைண்ணே விட்டுலாண்ணே கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஃபோன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னாரு. இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது லிங்கேஷ் பிரதர் மேடம்காக நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏண்ணே நீங்கள் சரி ஓகேண்ணே வரலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதே தான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கும் இப்போ வேட்டு ஹோம் ஷூட்டு ரிஹர்சலு டயட்டு அப்படின்ற ஷூட் போயிட்டே இருக்கிறதுனால அண்ணா இப்போ இந்த டேட் சொல்லும்போது ஆனால் நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேண்ணா எப்படின்னா வர முடியுமா தெரியல. லிங்கேஷ் பிரதர் பார்த்துக்குங்க, அடுத்து எம்எல்ஏ ஆக போகிறேன், அப்புறம் பிரச்சனை ஆகிடும், ஒழுங்காக வந்துருங்க அப்படி மிரட்டினார்.
ரொம்ப அன்பான ஒரு அண்ணன். நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்குற அண்ணன். அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக முத்து பிரதர், டைரக்ஷன் டீமில் முத்து பிரதர். அவர் தான் என்கிட்ட வந்து, முத்து பிரதர் எங்கே இருக்கீங்க, வாங்க மேலே வாங்க, நீங்கள் மேடையில் இருக்கணும். ஆக்சுவலாக முத்து பிரதர் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை சொன்னார். செம்ம சூப்பராக சொன்னார். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக சொன்னார். முதல் 15-20 நாட்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கடுத்து டைரக்ஷன் டீமில் எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா பிரதர் சப்போர்ட் பண்ணார், அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணார். ஸோ எல்லாருமே ஒரு டீமாக மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. மேடம் பற்றி சொல்லணும், அங்கேருந்து நான் ஆரம்பிச்சிடறேன். மேடம் பற்றி ஆரம்பிச்சு, மேடம் தான் தயாரிப்பாளர். அவங்க வந்து என்னென்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க. அவங்க லிங்கேஷன் கூப்பிடுவோம். லிங்க எனக்கு வந்து பெருசாக கதை சொல்ல தெரியாது இல்லைங்க, நீங்கள் முத்து பிரதர்கிட்ட கேட்டுங்க, ஆனால் ஸ்பாட்டில் நான் இருப்பேன், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் எனக்கு நான் சொல்கிறத நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்வாங்க. சரிங்க மேடம், ஓகே நான் ரெடி ஆகிடுவேன். ரொமான்ஸ் சீன்லாம் வரும், அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஹீரோக்கான ரொம்ப கஷ்டமானது என்னென்னா 2 விஷயம் இந்த படத்தில் இருந்துச்சு. டான்ஸு ஆடல் வரல அப்படின்னா ஓகே, இல்லை ஸ்டண்ட்டு வரலனோட ஓகே. ரொமான்ஸ் சீன் இருக்கும், நம்மளுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்போ தான் நடிச்சுட்டு வர ஹீரோன்னு நடிக்கிறதுனால நம்மளுக்கு அதில் பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஆக்ஷன் பண்ணுறான்னா 6 அடியிலேருந்து 60 அடியிலேருந்து குடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட நானும் லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல. ஒண்டர்ஃபுல் ஆக்டர். ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. லியா பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸ். அவங்க லியாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி அப்போ தான் மூடில் செட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அப்போ தான் நெருங்குவேன். லிங்கான்னுவாங்க. ஓ சொல்லுங்கள் மேடம். அப்படி இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சிக்கிட்டு ஓடுறேன்னுவாங்க. சரிங்க மேடம். வெள்ளைக்காய் அரைச்சி கொடுத்தோன்னே ஏன்பா, இல்லை மேடம் சத்தியமாக அப்படிலாம் இல்லை மேடம், நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னு நான். சரிங்க மேடம், ஓகே இப்போ அடுத்த டைம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்து ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் லியா ரெடி ஆகிடும், நானும் ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ளே வருவார். பிரதர் அப்படின்னுவார். பிரதர் என்ன பிரதர் இப்போ தானே ரெடி ஆனேன் அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஓரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுருவாங்க. டக்குன்னு இப்படி தான் பண்ணணும்னு நடிச்சே காட்டிடுவாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தானே மேடம் வேணும், இதை நான் சூப்பராக பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுருவோம். ஸோ என்னென்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமயந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால, காயல்னு ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் அவங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணிடலாம், முறைச்சி கூட நின்றுடலாம். ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்தால் நம்மளும் ஆயுதம் எடுக்கலான்ற ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குதுனால, ஆனால் என்னென்ன போவேன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம். ஆனால் இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒன்றுமே அன்பு எடுத்துருவாங்க. 2வது அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைங்க எனக்காக பண்ணுவாங்க. சரிங்க மேடம் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துடும். ஸோ முழுக்க இந்த படத்தில் என்ன அவங்க வந்து ரொம்ப அன்பாக தான் வேலை வாங்கினாங்க. அன்பால் ஏதாச்சும் நான் பண்ணலாம், என்னை எந்த இடத்துலையும் இது பண்ண மாட்டாங்க. எனக்காக இல்லைங்க ஒரு டைம் பண்ணுறா அப்படின்வாங்க. சரிங்க மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா. ரொமான்ஸ் இல்லை ஒன் முறையே போகாது. மற்ற ஓடி வரத்து எகிரி குதிக்கிறது இதில் மட்டும் ஒரு 10 டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டுக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2வது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி. அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எனக்காக பண்ணுறீங்க இல்லைங்க, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் அவங்ககிட்ட பேசுவேன், நீங்கள் வந்து எனக்காக பண்ணணும். இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியாக வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்க, எனக்காக வாங்க, நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், நம்மலாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம், இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. சரிங்க மேடம், ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை அந்த டேட்டில், நான் கேட்டுவிட்டேன், நான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவொடனே மகனே அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன். அண்டு படத்தோட கேமராமேன் பற்றி நிறைய சொல்லணும். டோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ரேப் இருந்துச்சு. நான் ஒரு 20 அடியில் பறந்தேன்னா டோனி 30 அடியில் பறந்துட்டு இருப்பார். பிரதர் நான் இங்கே இருக்கேன் அப்படி மேலே பாருங்க அப்படின்வாரு. சூப்பரான ஒரு கேமராமேன். ஆக்சுவலாக கௌதமன் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேமராமேன். பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. ஸ்டண்ட்லாம் கொடுத்துட்டா அவர் தனியாக உருண்டுக்கிட்டு இருப்பார் கேமரா வச்சுட்டு. பிரதர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னுவார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்புறம் சந்துரு அண்ணா லிரிக் ரைட்ரு. சந்துரு அண்ணாக்கு எனக்கு வந்து முதல் பழக்கம் எப்படின்னா டானாக்காரனில் பழக்கம்னா நேரடியாக நாங்கள் 2 பேர் பார்த்துல. டானாக்காரனில் அண்ணன் வந்து லிரிக் எழுதி அனுப்புகிறாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டோனை கேட்டு நான் ஒரு லிரிக் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் எழுதி பாவல் கிட்ட கொடுத்துட்டேன். தலை இது எப்படி இருக்குதுல பாருங்க டான் அப்படின்னு சொல்கிறேன். டான் இது லிரிக் பயங்கரமாக இருக்கு டான், நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவர் போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு. தமிழ்நாடே தம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இன்னும் அவளை உட்கார வச்சாரு. இல்லைடா கூப்பிட்டு போய் அடிக்க போறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லைண்ணே உள்ள சீன் இருக்குண்ணே. வாடா நானே போகிறேன் உனக்குண்ணே வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. சரின்னு போனால் ஏடா தம்பி ஏதோ பாட்டு எழுதி வச்சிருக்கேன் எங்கள் காட்டு அப்படின்னாரு. அதை நான் சும்மா அது இப்படி எழுதுறேன் என்ன. உடனே சந்துரு அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருண்ணே இவர் தான் லிரிக் ரைட்டர். ஐயோ வம்பா. ஆனால் நான் சும்மா விளையாட்டாக எழுதுனேன்.
தோழர் இது நல்லா இருக்கு, நான் ஒரு 2-3 வரிகள் எழுதியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒன்று அனுப்பியிருந்தார். ஆனால் எந்த விட இது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியாக ஒதுங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா என் படத்துக்கு அவர் பாட்டு எழுதுறாருன்னு அது ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப நன்றிண்ணா, எல்லாம் செம சூப்பரான பாடல்கள் இதில். அப்புறம் இன்னைக்கு சிறப்பு இருந்தால் கில்ட்டில் இருந்து அண்ணன்கள் வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்து எங்கள் அண்ணன்களை பற்றி நான் ஆரம்பிக்கணும். தமிழண்ணா, உண்மையாக சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அண்ணன்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பாக்கிய அண்ணன் வந்துட்டு வருவாங்க அப்படின்னாரு. உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னா என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப அதை எப்படி வெளியே காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழனா வந்து பழக்கத்துக்கு முன்னாடி நான் டானாக்காரனில் லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மிட் ஆனேன். ராமு ஐயா தான் வந்துட்டு எனக்கு ஒரு 4 பக்கம் தலைவரை 4 பக்கம் டைலாகு 2 நாள் தான் 1.5 நாள் தான் போட்டிருக்கு, அடிச்சிருவீங்களா அப்படின்னாரு. தூரத்தில் தமிழன் வந்து டேய் ஐயா அவர் அடிச்சுவாயா, தம்பி அடிச்சுவிடா அப்படின்னாரு. முடிச்சிடலாண்ணா, ஓகேண்ணா. அந்த கான்ஃபிடன்ட் இருக்குல்ல அவருக்கு, எங்கேருந்து என் மேலே வந்துச்சுன்னு தெரில. அவன் அடிச்சிருவான், தம்பி அடிச்சிருவான், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அண்ணன். அந்த மதுரை அந்த ஸ்லாங்கோட ஒரு அழகாக சொல்லுவார். அது வந்துட்டு ஒரு நடிகன் ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து ஒன்று கிடைக்கல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல. அவன் பண்ணிடுவான்ட்டு ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சிருன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு. டானாக்காரனில் முதல் நாளே அப்படி நின்ட்டேன். ரைட்டு, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணலாம். அந்தளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு, அப்புறம் ரஞ்சிதனாக்கு அடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் அம்மாட்ட ரொம்ப கட்டி பிடிச்சாலே அதில் ஒரு இணக்கம் இருக்கும் தமிழன் கிட்ட. நான் மட்டும் இல்லை, எல்லா தம்பிகளையும் சரி. டானாக்காரன் முடிச்சதுக்கப்புறம் தமிழனான்னு சொல்லிட்டு உயிரை விட ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு எங்கள் அண்ணன் தமிழண்ணன். கௌதம் தோழர், ஒவ்வொரு படங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் செல்ஃபாக ரிவ்யூ போட்டுருவேன். அது எல்லா படத்துக்குள்ள சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சசி பார்த்துட்டு நான் செல்ஃபாக ரிவ்யூ போட்டு எஸ்ஆர் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தார். அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப நன்றி தோழர், எக்ஸலண்ட்டான மூவி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன், எனக்கு அதோட வழிகளில் என்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தோழர்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கழுவத்தி முருகனும் பார்த்துட்டு தோழரை பாராட்டினேன். ஸோ அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஜேவியர் அண்ணனுக்கு என்ன பெருசாக தெரியாது, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணன் டிவி யூடியூப்பில் உட்காந்தாலும் நான் பார்த்துருவேன், அடி பொழந்துருவார். ஆப்போசிட்டில் எதாக இருந்தாலும் நம்ம உட்கார்றான் அவனு அப்படின்வார் அண்ணன். அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனால் ரொம்ப தேவைண்ணே. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவை. நான் வேறு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்லியிருக்கேன், மும்மொழி கொள்கையெல்லாம் போயிட்டுருக்கு. தயவுசெய்து விட்டுறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. முடியாதுண்ணே எங்களால். நாங்கள் 2 மொழிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். தமிழ் படிச்சுட்டு இங்கிலீஷ் படிக்க கொடூரமாக கஷ்டப்பட்டோம். அதில் 3வது மொழிலாம் நாங்கள் அதனை விட்டுறாதீங்கன்னு. அடுத்து பாடல் பாடினவங்க வந்திருக்காங்க. அப்புறம் செந்தமிழ், எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன். ஆனால் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் ஒரு படம் கண்டிப்பாக. அண்டு திவ்யா, சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க. திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற ஒரு எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக ஸ்பாட்டில் வந்துட்டு எதாவது டவுட்னா என்கிட்ட கேட்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், அவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்றேன். அதுலேயே ஒரு மாதிரி டெம்ட் ஆகி பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எமோஷனல் சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சுருவாங்க நம்ம ஆப்போசிட்டில் இருக்கும்பொழுது. அண்டு லியா இன்றைக்கி வர முடியாத சூழல். பட்டு ஒரு டஃப்பான சூழல் என்னென்னா, எனக்கு வந்து இந்த படத்தில் ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்லை வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது. லியாவுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதை லியா புரிஞ்சுப்பாங்க. ஓகே இஸ் இட் ஓகே ரைட். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் சொல்லுவேன், அவங்க யூகே இங்கிலீஷில் அதை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்பொழுது நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வேர்ட் கொடுத்தா போதும், லியா வந்து அதை புரிஞ்சு பயங்கரமாக நடிச்சிருவாங்க. ஸோ லியா இன்னைக்கு இல்லை. ஸோ பட் தேங்க்ஸ், லியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்டு கடைசியாக என் டார்லிங் தம்பி மச்சி டார்லிங் என்ன வேணாலும் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டுன்னு தோணும்போது, ஒரு எக்ஸலண்ட்டான மியூசிக் ரைட்டர், ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தோம், பட் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணோம், அதுவும் கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொன்று பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாண்டியோ. அந்த சாங் எனக்கு போட்டு காட்டினார் முத்துத்தோடர். இந்த மாதிரி செம சூப்பராக சாண்டி போட்டேன். சாண்டி இருக்காண்ணா, அப்போ ஓகேண்ணே சாண்டி நீங்கள் மேடமு அப்போ பாக்கியாண்ணா ஓகேண்ணே நம்ம பண்ணிடலாம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இது செலக்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் சாண்டியும். ஸோ இன்னைக்கு கதாநாயகனே சாண்டி தான். இந்த படம் முதல் படம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான இது படமாக முதல்ல வருது. பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த
அடைவான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லவ் யூ மச்சி, செமையாக கலக்கிட்டு விடாத. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ராமு ஐயா என்ன ஒரு வெப்சீரிஸில் கூப்பிடல, அதுக்கு ஒரு கொஞ்சம் கோவமாக ஆக்சுவலாக கூப்பிட்டாரு. அப்போ டேட் எது பிரச்சனை, லுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. முடிவெட்ட சொன்னார், இல்லைங்கய்யா அப்படின்ட்டு. பட் அடுத்து நம்ம போன நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் வேறு யாரை சொல்லணும், எல்லாரை பற்றி சொல்கிறேன். நான் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து காரைக்கால் மக்கள், இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணும்போது காரைக்காலில் இருந்த அந்த மீனவக்குடி மக்கள் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரொடக்ஷனில் சாப்பாடு வர லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. ப்ரொடக்ஷனில் இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 மணிக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு 5 மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ அன்பான மக்கள். அண்டு அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் கிடைக்கலாம், நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன், அப்போ ஷூட்டிங் பண்ணணும், இன்னைக்கு பண்ணி ஆகணும், ஒரு 2-3 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவார். ஸோ இந்த டீம் மேலே அவ்வளோ அன்பாக வந்துட்டு அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க, அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதோட அவுட்புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் மேடம். படத்தை முடிச்சிட்டோம். ஆமாம், முடிச்ச இந்த படம் வெளியீடு காத்திட்ருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் வந்துட்டு படம் வெளியீடு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும். வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக என் காதலை படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் அனீஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். என்னோட பேர் அனீஷ். நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக நான் வேற ஒரு லுக்கில் இருந்தேன். ஸோ எனக்கு சவுந்தர் சார் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ஸோ ஃபேஸ் இதில் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வந்து ஒரு கன்னட மூவியில் வேற ஒரு கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தோம், நாங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ பட் என்ன சவுந்தர் சார் சொன்னார், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், இது வந்து த்ரூ அவுட் த சீன்ஸ் நீ வந்து ட்ராவல் பண்ணுவ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி மேமை பார்த்ததுக்கப்புறம் அந்த என்னை பார்த்ததும் அவங்க வந்து டக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. பட்டு நானும் சவுந்தர் சாரும் டிஸ்கஸ் பண்ண கேரக்டரே வேறு. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, ராஜலக்ஷ்மி மேம் வந்து நாட் ஓன்லி த ப்ரொடியூசர், அவங்க வந்து ஒரு நல்ல கிரியேட்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை எப்படி எடுத்துக்கலாம், என்ன மாதிரி லுக் கிரியேட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த கதை எழுதுகிற டைமும் அந்த கேரக்டர் வந்து எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து அப்பப்போமா ட்ராவல் இருக்கும், அந்த ட்ராவலே வந்து எங்கள் கூட அவங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்களோட டீம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஆக்சுவலாக அது நடித்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஒரு ஃபாரினராகவே என்னை மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தமிழே பேச வராத மாதிரி கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மாதிரி பண்ணி, ஸோ ரொம்ப ஹாப்பி ட்ராவலாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸ்டோரிஸ், ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட. எனக்கு என்னென்னா ஒரு காலேஜ் ஃபீல் கிடச்சிது, அந்த மாதிரி அந்த கேரக்டரை வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்துன்னா, அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே இல்லை, ஒரு ஃபேமிலி சேர்ந்து சாப்பிட்றோம், சேர்ந்து ஜாலியாக இருக்கிறோம், அதில் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது. அந்த மேம் எங்கேயுமே எங்களை ஒதுக்கி வைக்கவோ இல்லை ஒரு பார்ஷியாலிட்டி நீ வந்து அப்படி இப்படி ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு சேம் ரெஸ்பெக்ட். நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டு எங்கள் கூடயே வந்து சாப்பிட்றதும் அது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ராஜன் சார் வந்து எங்கே இருந்தாலும் வந்து எங்களை சுற்றி சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு கரெக்டாக சாப்பிட்டீங்களா, எதாவது உங்களுக்கு தேவை இருக்குதா அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் த டீம் வந்து அப்படின்னா ரொம்ப கேரிங்காக இருந்துச்சு. அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண ஒரு கால்குலேஷன் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்தது எங்களோட ரோல்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் இன்னும் மேம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்தது எல்லாருக்கும், கேமராமேன்ஸ், மீடியாஸ் எல்லாரும், இவ்வளோ பெரிய க்ரௌட் ஆக்சுவலி இதிலே தெரியுது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க மேமுக்கு, எங்கள் டீமுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாரும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ராஜன் சார் தேங்க்யூ. ராஜன் சார், சவுந்தர் சார் தேங்க்யூ.
ஸோ எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ என் காதலை படத்துக்கு பாடலும் சரி, அந்த பாடலை பாடி இருந்த பாடகர்களோட வாய்ஸும் சரி மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டெல் சூப்பர் சிங்கர் பிரபலம் பாடகர் ஸ்ரீதர் சேனா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உண்மை சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கேன். ஸோ என்னோட முதல் படப்பாடலும் கூட இதை சொல்லலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சாண்டி அண்ணனுக்கும் ஜெயலக்ஷ்மி மேக்கும் பெரிய நன்றி. சூப்பர் சிங்கர் முடித்து 3 வருஷம் ஆச்சு. நிறையா ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம், நிறையா ஆல்பம் பாடியிருக்கேன், நிறையா பெரிய மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் படத்தில் எந்த பாட்டும் வரல. ஸோ இதுதான் முதல் படம் என்னோடது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நல்லபடியாக வெற்றியாகும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி. நம்மை சுற்றிய எளிய மனிதர்களின் உலகை அன்போடும் அக்கறையோடும் நேர்மையாக எழுதி வரும் எழுத்தாளரும் பாடலாசிரியரும் நடிகராகவும் களமிறங்க காத்திருக்கும் திரு பாக்யம் சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படம் இயக்குறது எப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணாக மாறி அந்த பெண் காண்டாமிருகத்தை பிரசவிக்கிறது போல அப்படிதான் ஒரு படம் எடுக்கணும். இயக்குனர் ஆகணும்னா, அப்புறம் ப்ரொடியூசர் ஆகணும்னு யோசிச்சு பார்த்துக்குங்க எப்படி இருக்கணும்னு. இந்த ரெண்டுமே இருந்துன்னு இந்த மேடம் வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க கல்லு மாதிரின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது பெரிய விஷயம். அதுக்காகவே அவங்களுக்கு நம்ம பாராட்டலாம். அவங்கள வந்து ரெண்டுத்தையுமே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் எப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியுமே அப்படி தான். ரொம்ப ஆனால் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த வயசில் இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னார். வயசு என்பது உடல் சார்ந்தது தான். கிரியேஷனுக்கு வயசே கிடையாது. 100 வயசில் கூட கிரியேட் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கலாம். மனம் என்பது வேறு, உடல் வயசுன்றது உடல் தான். அப்படி பார்க்கும்போது எங்கே இருக்காங்க ஜெயலக்ஷ்மி மேடம். அவங்கள வந்து நான் உண்மையாகவே பாராட்டுறேன். ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே அது சப்போ சரியோ எதுவோ அதை தாண்டி ஒரு ஆர்ட் ஃபார்மில் நம்ம இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த விஷயத்தில் இந்த குழு வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாக்கிய அண்ணன் தான் வழக்கம் போல் பாக்கிய அண்ணன் தான் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வர கேப்டனாக இருப்பார். அப்படி தான் இருந்தார். அப்போது வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்துக்கும் போது எனக்கு வந்து பாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது லிங்கேஷை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. மனுஷன் என்ன கிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஒரே டேக்லேயே இவ்வளோனா ரீடேக் எவ்வளோ வாங்கியிருப்பாரு, வேணும்னே ரீடேக்லாம் வாங்கியிருப்பாரு, இவ்வளோலாம் வாங்கியிருப்பாரு. இவ்வளோ இருந்திருக்கும். ஆனால் நான் என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு என்னென்னா, நான் வந்து வட சென்னை படத்தில் வர அந்த பூண்டி தங்கமல் தெருன்னு இருக்குல்ல, வெற்றி சார் பண்ணியிருப்பார்ல, அங்கே தான் பிறந்து வாழ்ந்தேன் நான். எனக்கு கடற்கரை என்பது எனக்கு ரொம்ப, நான் அப்படி தான் பிறந்தேன், அங்கே தான் இருந்தேன். ஸோ எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னா எனக்கு வந்து நான் அடிக்கடி இவர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், ஜனநாதன் அண்ணன்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், உண்மையாகவே ஒரு மீனவர் சார்ந்து ஒரு படம் வரலையோ அப்படின்னு தமிழில் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது மீனவர் படம் மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியல, அந்த படம் பார்க்கல. பட் பேக்ட்ராப்பாக இருக்குதா இல்லை வாழ்வியலாக இருக்குதான்னு தெரியல. அப்படி வாழ்வியலாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டானாக்காரன் என்னும் தனது முதல் படைப்பிலேயே தமிழ் சினிமாவை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த இயக்குனராக மட்டுமின்றி நடிகராகவும் மிரட்டும் மனிதர் திரு தமிழ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நீங்க சந்திரசேகரன் வரும்போது பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு. அது பதிலாக பாக்கியாரனை ஏற்றிருந்தீங்கன்னா இந்த அரங்கமே அதிர்ந்திருக்கும். சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் பாக்யராஜன். உண்மையிலேயே நிறைய அவரை பற்றி சொல்லலாம். நான் வேலையை விட்டு வந்தப்போ எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமாவில் என்னெல்லாம் ட்ராவல் பண்ண வச்சார். இந்த மேடையில் நாங்கள்லாம் உட்காந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அதனால் அந்த பாக்யராஜன் யாரும் நீங்கள்லாம் பார்க்கணும். யாரா அந்த பாக்யராஜ்? அண்ணன் நாங்கள் எல்லாம் ரூம்மேட்டு. ஒரு படம் சக்ஸஸ்னா பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நாங்களாம் பல உழைப்பு பார்த்துட்டோம். அதனால் நன்றி எல்லாருக்கும். தேங்க்ஸ். நான் ராமு, கௌதம், அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் ரூம்மேட்டு. அப்போ யாருமே நாங்கள் டைரக்டர் கிடையாது, எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டரு. இப்போ எல்லாருமே டைரக்டராக இருக்கோம். ஒரு பெரிய எனர்ஜி எங்களுக்கு பின்னால் எப்போதுமே இருப்பார். இந்த படத்துக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா,
டனாக்காரில் ஒரு பலமாக நின்றது லிங்கேஷ், ராம் சாரு, பாக்யராஜன், சந்திரசேகரன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பலமாக நின்றாங்க. எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவாக இருக்குது. அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலே ஒரு ஆண்களுக்கு நிகராக 50க்கு 50 வரணும். இன்றைக்கி பெருசாக பயங்கரமாக அடிச்சு நொறுக்குறாங்க. இன்றைக்கி வர்ற பெண்கள் சுதாகோங்கிற படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஆண் இயக்குநர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும். ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸாக இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது மேடமும் வளரணும், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்ன்ற. நன்றி. நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாத வார்த்தைகள் பலனற்றவை என்று கூறுவார்கள். அந்த வகையில் சமூகத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் எழுத்தாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு சூர்யா சேவியர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி மேடையில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது, இந்த இந்த இதை இந்த ஃபஸ்ட்டு படம்லாம் ஓடிச்சு பார்த்தோம், பாடல்கள்லாம் பார்த்தோம். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதர்களுக்கு மனித பிறப்பாக பிறந்தவர்களுக்கு 3 விஷயம் வந்து வந்து ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு 3 விஷயம் உண்டு. ஒன்று வந்து கடல். கடல் எந்த மனிதர்கள் போய் நின்னாலும் அந்த கடல்ல இருந்து வெளியே வரவே மாட்டாங்க, அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2வது ஒரு விஷயம் மலை. மலைப்பிரதேசத்துக்கு போனாலும் என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மலை அவர்களை வந்து அங்கிருந்து வெளியேற விடாது. 3வது யானையவும் பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. இந்த 3ஐயும் மனிதர்கள் பார்த்த உடனேயே அந்த இடத்திலிருந்து தங்களை நகர்த்தி கொள்ள மாட்டார்கள், அங்கேயே நின்றுட்டே இருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இது இருக்குது, இதனுடைய உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 3மே அளவில் பெரியதாக இருக்கிறது. கண்ணு கொள்ளாது, பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கடல் அலைகள் பாய்ஞ்சிக்கிட்டு இருந்த இடம் அநேகமாக இது தரங்கம்பாடின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தரங்கம்பாடியில் தான் இந்த பாடல்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தரங்கம்பாடிக்குள்ளே ஒரு 15 நாள் உட்காந்து இந்த காவிரி நீரோவியம்னு ஒரு புக்கு எழுதினேன். அந்த புத்தகம் எழுதும்போது, நீங்கள் அமர்ந்து மேலே காதல் பாடிக்கொண்டிருக்கிறீங்கல்ல, அதற்கு கடலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதான் என் மனசுக்குள்ளே வந்து போச்சு. நல்ல ஒரு இடம் அது. அந்த கடலுக்குள் பல காதல்கள் செத்து போச்சு. செத்து போன வரலாறு ஒன்று. அந்த அலைகள் அந்த சோகத்தை பாடிக்கொண்டே இருக்கும். அந்த ஊருக்கு பேரே தரங்கம்பாடினாலே அலைகள் பாடி அப்படின்னு தான் பேர். தரங்கம்னா அலைகள் பாடிங்கிற ஊர் தான் தரங்கம்பாடின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் தான் இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு. ஏறக்குறைய 2-3 பாடல்கள் அதிலே இருந்தது. அந்த இடிந்து போன அந்த திண்டுகளுக்குள்ள இருக்குல்ல, அதற்கு உள்ள நான் இங்கே போய் ஆய்வு செய்து எழுதுனதில், அந்த காலத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் பூப்படைந்த உடனே அன்றைக்கு இருந்த வெள்ளையர்களால், இல்லை அன்றைக்கு இருந்த ஆதிக்க சக்திகளால், அன்றைக்கு இருந்த மன்னர்களால் அவங்க வந்து பூ பெய்த உடனே அவங்கள வந்து அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும். இல்லாட்டினா அங்கே இருக்கிற படை வீரர்கள் வந்து அவர்களோடு உறவு கொள்ளணும். இவர்களுக்கான காதலோ எதுவுமே இருக்காது. உடனே அந்த தரங்கம்பாடி ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், குழி தோண்டுவார்கள். ஒரு குழியை தோண்டி நெல் போடக்கூடிய ஒரு இதை உள்ளே வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த குழந்தைய, அந்த பூ பெய்த பெண்ணை உள்ளே இறக்குவாங்க. இறக்கின உடனே அந்த பொண்ணு உள்ளே போய் அந்த நெல் அள்ளிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை உள்ளே இறங்கின உடனே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இந்த மாதிரி எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட 8200 குழந்தைகள் அந்த கடலுக்கு கீழே இருக்கிறார்கள். அதற்கு பேர் பூவாடைக்காரி அப்படின்னு பேர் அதுக்கு. அதை வச்சுட்டு அந்த குழந்தை இறந்த இடத்த தெய்வமாக வழிபடுவாங்க. ஒரு பெட்டியில் பூ செஞ்சு அந்த பூவை சுற்றி அதை வழிபடுவாங்க. தரங்கம்பாடி கடற்கரை முழுவதும் பூவாடைக்காரிகள் நிறைந்த ஒரு ஊர். அவர்களுக்கு காதல் உண்டு. அந்த காதல் என்ன செய்யப்படுகிறது, அந்த இடத்த பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படி தான் மனசுக்குள்ளே அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த கடல் வந்து ஒரு கதையை சொல்லி கொண்டே இருக்குது. அந்த கடலின் மேல் நின்று, அந்த தரங்கம்பாடியில் நின்று ஒரு கதையை, ஒரு காதல் கதையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சொல்ல முயன்றிருக்கிறீர்கள். அந்த வகைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா காதல் என்பது நீங்கள் வந்து ஒரு ரொம்ப, நீங்கள் பெரியாரை வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், பெரியார் இல்லாமல் ஒரு விஷயத்தை பேச முடியாது. நீங்கள் வந்து பெரியார் வந்து காதலை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார். திருமணமோ கல்யாணமோ கன்னிகாதானமோ எதுவுமே தமிழ் சமூகத்தில் வழக்கே கிடையாது.
நமக்குள் இருந்ததெல்லாம் காதல் தான். ஏன்னா கல்யாணமும் கன்னிகாதானமும் திருமணமும் பின்னால் நாம் உருவாக்கி கொண்டது. ஆனால் காதல் என்பது மட்டும்தான் என்னது, நமக்குள் சொந்தமாக இருந்தது என்று பெரியார் விடுதலையில் எழுதியிருக்கிறார். ஆனால் பெரியார் முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கலாம். ஆனால் அறிவுக்கு முரணாக பெரியார் ஒரு வார்த்தை கூட பேசியவரெல்லாம் மறந்துவிடார். அவர் அறிவுக்கு முரணாக பேசியவரே கிடையாது. எல்லாமே கிளீனாக என்ன செய்வார், அவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருப்பாரு. காதல் ஃபர்னிச்சர்லாம் உடைச்சிருக்காரு. நீங்கள் காதலை பற்றி அவர் நான் முன்னாடி எழுதுனதை படிச்சிங்கன்னா காதலை போட்டு உடைன்னு உடைச்சிருப்பாரு. ஆனால் அவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருக்கிறாரு. ஆனால் உட்கார வேண்டிய எந்த ஒரு ஃபர்னிச்சரையும் அவர் உடைச்ச வரலாறே கிடையாது. அதில் உட்கார வச்சிருப்பார். அதுதான் அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல். நீங்கள் அவரை விமர்சிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். நீங்கள் காரல் மார்க்ஸ் எழுதிய ஜென்னிக்கு எழுதிய காதல் கடிதம் அதை படித்து பார்க்கலாம். அம்பேத்கர் ரமாபாய்க்கு எழுதிய அந்த காதல் கடிதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதுவும் ஒரு பெண் சிந்தனைக்குள் ஏறுவது இருக்குல்ல, ஒரு பெண்ணுடைய சிந்தனைக்குள், பெண் சமூகத்தை சமைப்பவள். உண்மையிலே அந்த அம்மாவை பார்க்கும்போது தான் அவ்வளோ பெருமையாக இருக்கு உண்மையிலே. அதாவது இதுக்கு வயசோ மற்ற விஷயமோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமோ இதில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்புமோ இது வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். இது வெற்றி பெற வேண்டும். ஏன்னா ஒரு முயற்சி என்றைக்குமே எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தோல்வியே கிடையாது, என்றைக்குமே கிடையாது. அது தோல்வி அப்படிங்கிறது ஒன்றை நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன். நீங்கள் அது இவர்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிற எந்த ஒன்றுமே, இந்த பூமியில் ஒன்றை விதைத்தீர்கள் என்று சொன்னால் பூமியில் எல்லாமே விழுந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் மக்கி போயிடும். விதை ஒன்று மட்டும்தான் என்ன செய்யும், முளைச்சிக்கிட்டு வெளியே வரும். அப்போ விதைத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிற முறை என்ன, அது என்ன வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி அது காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அது எப்படி மக்கள் ரசிக்க போகிறாங்க, இதெல்லாம் ரெண்டாவது பார்ட். ஆனால் ஒரு விதையை விதைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஈடுபட்ட உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் உண்மையிலேயே கதாநாயகன் கதாநாயகி. ஏமா நீங்கள் இப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களை யார் லவ் பண்ணுவா? வந்தீங்க டக்குன்னு போய் உக்காந்துக்கிட்டீங்க, நல்லா பேசணும்ல. அப்போ பெண்கள் அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை என்ன செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் பெண்கள் நடிக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த காலமெல்லாம் உண்டு. ஆண்களுக்கு தான் சேலை கட்டி நடிக்க வச்சாங்க. கேபி ஜானகி அம்மான்னு ஒருத்தவங்க மதுரையில் பொது உடைமை இயக்கத்தில் இருந்தவங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க, நடிக்க வந்தாங்க. யாரோட? விஸ்வநாத தாஸ் மேடை நாடகத்தில் நடிக்க வந்தவங்க. முதல் சினிமா நடிகை, நாடக நடிகை கேபி ஜானகி அம்மா தான். அவங்க தான் நடித்தாங்க. விஸ்வநாத தாஸ் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர் கூட நடிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு சிறந்த கலைஞர். விஸ்வநாத தாஸ் ஒரு மிகப்பெரிய கலைஞர். அப்புறம் கேபி சுந்தராம்பாள். இப்படி நீங்கள் வரிசையாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு. பெண்கள் சினிமாவை அல்ல கலையை உயர்த்துவதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான போராட்டமாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த அம்மா ஜெயலட்சுமி அம்மா அதற்கு ஒரு மல்லு கட்டுறது இருக்குல்ல, ஒரு அம்மா மல்லு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சில பேர் ஒரு விஷயம் 2 விஷயம் 3 விஷயம் செஞ்சுட்டு உலகமே நாசமாக போச்சு அப்படின்ட்டு எஞ்சி ஓடிடுவாங்க. ஆனால் இவ்வளவு இந்த ஏஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆனால் அதுக்குள்ளே நின்று ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு அம்மா முயற்சி எடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சமூகத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமாக சொல்கிறேன், இந்த சமூகத்தை சமைத்தவள் பெண். நீங்கள் விவசாயம்னு ஒன்று இருக்குது, இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது யாரு? விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண் தான் கண்டுபிடிக்கிறா. அதுதான் வரலாறு. நீங்கள் குகைகளில் மலைகளில் இருந்த அந்த பெண்கள் அவர்கள் கர்ப்பகிதகரமாக இருக்கிற காலத்தில் தின்ன பழங்களை கீழே போட்டுவிட்டு 10 மாதம் காத்து கிடக்கிறார்கள். மலை குகைகளில் தான் இருக்காங்க ஆதி மனிதர்கள். அவர்கள் தின்று கீழே போட்ட ஒரு கொட்டை 10 மாதம் கழித்து பார்க்கும்போது முளைச்சிக்கிட்டு நிற்கிது.
அப்ப விதைச்சா முளைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவ பெண் தான். அதற்கு பின்னால் தான் விவசாயம் என்ன செய்யப்படுகிறது. உலகில் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதே பெண்களால் தான் என்ன செய்யப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. கணக்கை கண்டுபிடிச்சது பெண் தான். நான் பெண்ணை பற்றி பேசுவதற்காகவே நான் அதுக்காக தான் வந்தேன். இந்த அம்மா பேர் ஜெயலட்சுமி, ஒரு படம் எடுத்திருக்காங்க, ரைட்டு வந்துரு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். பாக்கியராஜ் கூப்பிட்ட உடனே அண்ணன் தமிழ் ஃபோன் பண்ணி, நேற்று கூட நான் கிளம்பிட்டேன் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு. நான் ஊர் திருநெல்வேலி, எப்படி ஊருன்னு தெரியுமில்ல, போனாலே வெட்டுவாங்க அந்த ஊர். அங்கே போய் இறங்கணும். அப்புறம் பாக்கியராஜும் தமிழன்னு சொன்னாங்க, நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிப்படையில் தான். அதே போல் கணக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அன்னைக்கு என்ன கணக்கு இருந்திருக்கும், அந்த கணக்கை கண்டுபிடிச்சதும் உலகத்தில் பெண் தான் கணக்கையே கண்டுபிடிக்கிறா. ஒரு 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 அவனுக்கு அன்னைக்கு என்ன இருந்தது சொத்து, ஆடு மாடுகள் தான் இருந்திருக்கும். ஆடுகள் பூரா என்ன செய்யும், மேய்ச்சலுக்கு போகும்போது கல்லெடுப்பா. கல்லெடுத்து 1 2 அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டா, கல்லை போட்டிருப்பா போயிருக்கும், ஒரு உருப்படி போயிருக்கும். திரும்பி ஆடு வருது, குழியில் கல் இருக்கு, எடுத்து வெளியே போடுதா, 1 2 3 100 போச்சு, 99 கல்லு தான் குழிக்குள்ள போயிருக்கு, ஒத்த ஆட்டை காணா, தேடுறா அப்படிங்கிறதுல இருந்து தான் கணக்கு உருவானது. கணக்கை கண்டுபிடித்தவளும் பெண்ணு தான். இதான் உலக வரலாறு. அப்ப உலகத்தை சமைத்தவள், சமூகத்தை சமைத்தவள், சமூகத்தை எப்படி காதலித்திருப்பாள் என்று நாம் யோசித்திருக்க வேண்டும். அப்படி சமூகத்தை காதலித்த ஒரு பெண்களை எப்படி இந்த சமூகம் அடக்கியது, எப்படி இந்த சமூகம் உடக்கியது. இப்பயும் காதல்னு பேசினாலே வெட்டிச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய, அருவாளெல்லாம் கையில் தூக்கிக்கிட்டு நிற்கக்கூடிய காலத்திலும் ஒரு காதலை வாழ வைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து சினிமா தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, உலக சமூகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, காதலை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆதலினால் காதல் செய்வீர் என்று என்ன சொன்னா பாரதி, ஆதலினால் காதல் செய்வீர். காதல் செஞ்சா என்னெல்லாம் கிடைக்கும்ங்கிறா யாரு, பாரதியார் சொன்ன ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு ஒரு இது இருக்கு பத்தியில. காதல் செய்தார் மானுடர்க்கு கலவி உண்டு, கலவியில் கவலை தீரும். இந்த இப்போ ஒரு முத்தம் கொடுத்தார்ல, கவலை தீரும். கவிதை உண்டு, கானம் உண்டு, கலைகள் உண்டு, சாகாமல் இருப்பவும் கூடும், மரணம் பொய்யாகும், அதனால் காதல் செய்யுங்கள். மரணத்தை பொய்யாக்கணும்னாலே நீங்க என்ன செய்யுங்க, காதல் செய்யுங்கள் என்று பாரதி என்ன செய்யறான், பாடல்கள் எழுதுறான். அப்ப இதையெல்லாம் கணக்கு பண்ணுகிற பொழுது ஒரு பெண், அதுவும் இந்த சமூகத்தில் ஒரு படத்தை எடுக்கணும், அதை பல வழியில் சொல்லலாம், எழுதவும் செய்யலாம். நாங்கள்லாம் நூல் எழுதுகிறோம். ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு 6 ஆண்டு காலங்கள் ஒரு நதியில் நான் பயணித்திருக்கிறேன். 6 வருஷம் ஆற்றுக்குள்ளே படுத்து கிடந்திருக்கிறேன். என்னெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு புத்தகத்தை நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம், ஒரு வரலாறை அப்படித்தான் தேடுவோம். வாழ்க்கையில் பாதி நாள் எங்கேயாவது நாடோடியாக அலைந்து கொண்டிருப்போம், ஏதாவது ஒரு கல்வெட்டை போய் தோண்டிக்கிட்டு இருப்போம். இதை தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் வெளி உலகத்திற்கு எங்களை பெரிசாக தெரியாது. இந்த சமூகத்தில் ஒரு எழுத்து என்பது ரொம்ப முக்கியமானது, ஒரு படைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. படைப்பாளி முக்கியமானவன், எழுத்தாளர் முக்கியமானவன். அந்த வகையில் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் இந்த படைப்பாளிகள் அனைவரையும் மிகவும் மனதார பாராட்டுகிறோம். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், சமூகத்தில் இது ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த மேடையில், முதல் மேடையில் என்னை அறிமுகப்படுத்திய பாக்கியாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, அம்மாவுக்கு நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வில்லன் நடிகர் திரு ராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். நடிகர் அப்படின்னாங்க, ஆனா வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு வேலையும் அவர் தான் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காரு. நடிகர் தாண்டி இந்த டீம்ல நீங்க எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்றதும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நின்று இருக்கீங்க, இடம் இல்லாத இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்காக டைம் ஒதுக்கி உட்காந்து பார்க்குறீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பேச தெரியாது. ஃபிசிக்கலாக நான் ஒர்க் பண்ணுவேன், என்னென்னா எனக்கு மென்டலி அவுட்டு. ஃபிசிக்கலி நல்லா ஓடுவேன், எல்லாம் பண்ணுவேன், மென்டலி எனக்கு எதுவும் பேச தெரியாது. இந்த படம் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா, ஜெயலட்சுமி மேடம் அவங்க இந்த படத்தில் பல வழிகளை சந்திச்சிருக்காங்க. பல வழி அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் வந்து 5 வருஷம் நான் அவங்க கூட இருந்திருக்கேன். மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே எங்கள் மேடம் தான். ஏன்னா என்ன அவ்வளோ பார்த்துட்ருக்காங்க. நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன், நிறைய டைம் தவறு பண்ணியிருக்கேன், நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஒரு முறை கூட என்னை வந்து அவங்க திட்டுனதே இல்லை. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தட்டி கொடுப்பாங்க,
பார்த்துக்கலாம் விட்றா, பண்ணிக்கலாம் விட்றா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய வழிகள் இருக்கும். இந்த படம் பண்ணது என் கூட எல்லாம் பயணப்பட்டிருப்பாங்க. டெக்னீஷியனாக இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வழிகளோட மேடம் வந்து பயணிச்சாங்க அப்படின்னு. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இதில் வந்து என் கூட 4 வந்து மேடம் வந்து ஒரு ஆலமரம்னா 4 அதாவது அது சுற்றி வந்து விழுதுகள் போல் வந்து டைரக்டர் இருந்தாங்க. இது வந்து ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அசிஸ்டண்டர் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர் அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நினைக்காத மேடம் கூட இருந்து என்னுடைய சித்திரவதையை சகிச்சுட்டு அவங்கள அதை நிறைய சித்திரவதை பண்ணியிருக்கேன் அவங்கள. அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அந்த மாபெரும் ஜம்பவான் யாரான்னு கேட்டால் நம்ம பாக்கியா சார், டைரக்டர் பாக்கியா சார், அதுக்கப்புறம் டைரக்டர் முத்து சார். இதுக்கப்புறம் நான் 2-3 பேரை நான் கூப்பிடல, சாரி மன்னிச்சுக்கணும். என்னுடைய அண்ணன் டைரக்டர் சவுந்தர், அவர் வந்து என் கூட அப்பத்துலேருந்தே நான் துவண்டு போக சொல்லவும், நான் சொல்லவும், நான் இது பண்ண சொல்ல என் கூடவே இருந்திருக்காது. என்ன தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எங்களுக்குள்ள அவர் என்னை தட்டி கொடுத்து, இல்லை 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 ராஜன், இப்படி இல்லை அப்படி இல்லை, எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, யாருக்கும் தெரியாது. இந்த படத்தால் குறைஞ்சபட்சம் மேடம் வந்து பிபி இதுவாகிட்டு 5-6 டைம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த படத்துக்காக சவுந்தர் சார் யாருக்கும் தெரியாது, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அவருக்கு. இந்த படத்தை எண்ணி இது பண்ணி அந்த மாதிரி ஒரு மாபெரும் டைரக்டர் அவர். இன்னொரு டைரக்டர் வந்து கிருஷ்ணன், அவரும் என் கூட இருந்து சிறப்பாக செயல்பட்டார். அதாவது இந்த 4 பேரும் வந்து என் கூட இருந்து முத்தண்ணா இப்போ வரைக்கும் கூட நிற்கிறாரு. சவுந்தர் சாரும் அவரு கூட நிற்கிறாரு. நான் என்ன பேசணும்னு தெரியல. இன்னொன்று வந்து நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் ஜெயலட்சுமி மேடம் மட்டும்தான். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு வந்து நம்ம பாக்யராஜ் சார். என்னென்னா நம்ம தானாக்காரன் அப்படின்றதுல நம்ம தமிழ் சார் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு. அது சின்ன ரோல் தான். அந்த ரோல் நான் நடிக்க சொல்ல லிங்கேஷ் சார் அதில் ஆக்ட் பண்ணியிருந்தார். அவருக்கும் தெரியாது. அவர்கிட்ட நான் செல்ஃபி எடுத்திருக்கேன். நான் செல்ஃபி எடுத்திருக்கேன், சார் ஒரு செல்ஃபி எடுக்கட்டுமா அப்படின்னு. இப்போ என்னென்னா அந்த உயரத்துக்கு என்னை தூக்கி வச்சு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து இங்கே நிற்க வச்சதுக்கு நெக்ஸ்ட் யாருன்னு கேட்டால் ஜெயலட்சுமி மேடம் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, கொடுத்தாங்க. அதுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னுடைய அதான் இவ்வளோ நேரம் பேசினேன், அதுக்காக உட்கார்ந்த சீஃப் கெஸ்ட் சாரி, எனக்கு பேச தெரியல, எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் எனக்காக பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு. மற்றபடி வந்து நான் ஒரு 4 பேருக்கு சால்வை போடணும்னு நினைக்கிறேன். சவுந்தர் சார் கொஞ்சம் மேடில் வரீங்களா ப்ளீஸ். இன்னொன்று கிருஷ்ணன் சார் கொஞ்சம் மேலே வரீங்களா. கிருஷ்ணன், டைரக்டர் கிருஷ்ணன். பாக்கியா சார் என்னன்னா இந்த படத்துலேருந்து முதல்ல இது வரைக்கும் கூட இருந்து எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு கோடான நன்றி. இன்னொன்று வந்து என்னுடைய முத்து அண்ணன், முத்தண்ணன், என் முத்தண்ணன் சண்டை போட்டுனே இருப்பேன் முத்தண்ணன் கிட்ட. இருந்தாலும் இப்போ வரைக்கும் என் கூட இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணி இந்த படத்தை அடுத்த கட்ட ஜெயிக்கும்னு சொன்னது நம்ம முத்தண்ணன் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று கிருஷ்ணன் சார் வாங்க. ரொம்ப நன்றி சார், எங்கள் கூட இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று எனக்கு வந்து இதிலும் சரி ப்ரொடக்ஷன்லையும் சரி கூட இருந்து ஒர்க் பண்ண என்னுடைய அண்ணாமலை நண்பர் அண்ணாமலை, சின்னையன் வரலன்னு நினைக்கிறேன், அண்ணாமலை மேடை கிடைக்குது. அப்புறம் இது வரைக்கும் என் கூட நான் என்ன திட்டினாலும் சகிச்சுட்டு என் கூட வேலை செய்கிற சக்தி, அதுக்கப்புறம் ரவி, பேர் மறந்துட்டேன், அப்பு, 3 பேர் மேடைக்கு வரலாம். ஏன்னா என்ன திட்டினாலும் சகிச்சுட்டு என் கூட ஒர்க் பண்ணுறாங்க, அது ரொம்ப நன்றி. சார் இதோட முடிச்சுக்கிறேன், அதிகம் பேசிட்டு நினைக்கிறேன் நான், எனக்கு பேச தெரியல. இந்த வாய்ப்பு கொடுத்த மேடம்க்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். இந்த ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் ஒரு மலர் மாலையை பொன்மலையாக அணிவிக்கணும்னு நினைக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம். மறைக்க
ஸோ நான் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து டிரெக்டர் மேம் கிட்ட பேசக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைச்சது. நான் அவங்க கிட்ட கேட்டேன், மேம் உங்களுக்கு படம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எப்போ தோணுச்சு, அதுக்கான ஆரம்ப புள்ளி என்னவா இருந்துச்சு அப்படின்னு நான் மேம் கிட்ட கேட்டேன். அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடியே மேம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு அண்ணா வந்து கடகடன் மேம் பற்றி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. மேம் ரொம்ப அன்பானவங்க, எங்கள் எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அவங்க ஒரு குழந்தை மாதிரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்கள நிறைய பேர் ஏமாத்திடுவாங்கன்னு அவர் ரொம்ப வெள்ளந்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அந்த அண்ணா சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவனிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள டக்குன்னு திரும்பி மேம் பார்த்தா அவங்க கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. ஆமா, நம்ம இவ்வளோ அன்பா இருந்தாலும் நம்மள ஏமாத்துறாங்கல்ல எல்லாரும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உண்மையாவே ஒரு குழந்தையா ஒரு குழந்தையா தான் என் கண்ணுக்கு அவங்க தெரிஞ்சாங்க. ஸோ ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எடுத்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ரொடியூசரா ஒரு டிரெக்டரா அப்படின்றது வந்து என்னால் அந்த மொமெண்ட் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஷோவோட தொகுப்பாளினி ஆங்கர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண மனுஷியா ஒரு சக பெண்மணியா மேம்க்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் இந்த படம் மூலமா அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிடணும், இந்த படம் வந்து மக்கள் கிட்ட கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸை வந்து அந்த படம் டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பர்சனலான ஒரு ஆசை வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மேம் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பட்ஜெட் பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அதெல்லாம் தாண்டி நல்ல கண்டென்ட் இருக்கு, மக்கள் பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஸோ நீங்க எதுக்குமே வருத்தப்படாதீங்க, படத்தோட ப்ராசஸ் பத்தி நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, படம் வந்து நல்லபடியா அமையணும் அப்படின்னு எல்லார் சார்பா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளீஸ் மேம். இங்கே எல்லாரும் பேசிட்டாங்க, நிறையவே பேசிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டயர்டில் எல்லாரும் இப்போ இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் இந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. முக்கியமாக இதில் வந்து என்னோட செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது டெக்னீஷியன் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாரி. நான் முதல்ல நினச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டேன். அவர் கோச்சிப்பார், இல்லை ஆண்டவா இறைவா நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா, குழந்தை ஸ்கூல் போக சொல்ல பென்சில்ஸ் கரெக்டாக வச்சுருக்கா, பேனா கரெக்டாக வச்சுருக்கா, தலை ஒழுங்காக வாரி இருக்குதா, பொட்டு அழகாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போக சொல்ல என் 3 தேவதைகள் என் பெண்கள் எனக்கு ஒரு தாயாக இருந்து தலைவாரி விடுவா, ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா, ஒருத்தி என் பெட்டியில் எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு, அம்மா ஜாக்கிரதையாக போயிட்டு வாம்மா, யார்கிட்டையும் ஏமாந்துடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை என் 3 தெய்வங்களை நினச்சி என் தெய்வத்துங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க என்ன அனுப்பலைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. முக்கியமாக இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள், அம்மா கொஞ்சம் தண்ணி குட்டுற குட்டிமா, அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு யாருன்னே தெரியாது, இவங்க தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி அனுப்புறது, ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வார். அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் மனசார. அதுக்கப்புறமும் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பார். என் முகம் கொஞ்சம் சோகமாக இருந்தால் கூட, என்ன மேடம் என்ன சோகமாக இருக்கிறீங்க, என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன். எப்படி நடிக்கணும் மேடம், இல்லைப்பா இப்படி தான் இருக்கணும், போங்க மேடம் நான் பிச்சு ஒதுறிடுறேன் அப்படின்னுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை கேட்டு பயப்படாதீங்க மேடம் சூப்பராக நடிக்கிறேன்னு சூப்பராக நடித்து கொடுத்தாரு. கதாநாயகி திவ்யா நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசில் ஏற்றுக்கிட்டு நடிப்பா. அப்போ தான் நான் சொல்வேன், ஏய் திவ்யா விஜய் கூட நடிக்கணும் அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தால் போதாது, நல்லா நடித்தா தான் உன்னால் வர முடியும் அப்படின்னு. ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டி மியூசிக் என்னை கேட்பார், மேடம் உங்களுக்கு ஓகேவா, நான் ஏதாவது சொன்னால் என்னை திட்டிக்கிட்டே தலை சொரிஞ்சிட்டே போவார். என்ன இந்த மேடம் வேறு அப்படின்னு அப்படி போவார். திரும்ப வந்து மேடம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்பார். நல்லா இருக்கு ஸ்காண்டி அப்படின்னு சொல்வேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது
நம்ம டோனி, அவர் என்னை பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு. சூப்பர் கேமராமேன். இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக தான் ஒர்க்கில் அவர் ஃபஸ்ட் இடம் கொடுப்பாரு. அவருக்கு தேங்க்ஸு. ராஜன் ஃபஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகாக முடித்த மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள். பாக்கியா, முத்து, நிறைய பேர் டெக்னீஷியன், இதில் வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஸ்டண்ட் மாஸ்டர் விஜய் என்னை கேட்பார், மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. என் பேச்சை கேட்டுட்டு அப்படியே செய்வார், இது போதுமா மேடம் அப்படின்னு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். செந்தமிழ் அவர்கள் என் படத்தில், அவர் அட்வொகேட்டு இருந்தாலும் என் படத்தில் நல்லா நடிச்சிருப்பார். அவருக்கு நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. பாக்கியா, முத்து, சவுந்தர், கிருஷ்ணன், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாக்கியா என்னை ஒரு சிஸ்டராக இருந்து, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியாவை மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும், இப்போ நான் பப்ளிக்கில் அதை சொல்லலை, அவரே சிரிச்சுப்பார் பாக்கியாவே. ஆனால் எல்லாருக்கும் தன் பையில் என்ன இருக்குதோ அதை முதல் உதவி செய்வார் அவர். அதான் நான் சொல்லுவேன், பாக்கியா உன் பையில் இருக்கிறத பார்த்துக்கப்பா அப்படின்னுவேன் நான். எல்லாருக்கும் உதவி செய்வார். ரொம்ப தங்கமான மனுஷன். பள்ளி பருவத்தில் இருந்தா அது எனக்கு தெரியாது, நல்ல உதவி செய்வார். இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. இங்கே பேச்சாளராக இருந்து பேச்சு கொடுத்த ஓகே பாடலாசிரியர் சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேசுகிறவங்க இங்கே மறந்துட்டேன் நான். சந்துரு அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இதுக்கு கொடுத்தாரு. 2 பேச்சாளர்கள் இங்கே சூப்பராக பேசினாங்க. உங்கள் நேம் சம்பத்குமார். நெக்ஸ்ட் அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ரொம்ப சூப்பராக பேசினாங்க. படம் எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை வந்து பார்க்கறது பெருசு இல்லை, ஆனால் அதனுடைய உள் கருத்தை அறிஞ்சு ஒரு தமிழை பற்றி பேசினாங்க பார்த்தீங்களா, ஒரு லேடியை பற்றி பேசினாங்க தெரியுங்க. அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தயவுசெய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமை தாங்க. இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை. ஆண் இல்லாமல் எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும். அப்படி இருக்க சொல்ல நீங்கள் ஆண் மகன்கள் இல்லையா, முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க. புரியுதுங்களா? அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் பொண்ணாக இருக்கட்டும், உங்கள் தாயாக இருக்கட்டும். நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த உலகத்தில். உங்களை தவிர நீங்கள் இல்லாமல், ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் என்னத்தை சாதிக்க முடியும்? நெவர். வேணா காலோட தூக்கி விட்டுக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்துடுவோம், நான் எல்லாத்தையும் ஆண் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. ஸோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனோம். நாங்கள் அடங்குறதால நீங்கள் பெரிய காலரை நீங்கள் தூக்கி விட்டுக்காதீங்க. புரியுதுங்களா? அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் கூட ஒய்ஃப் கத்தலாம், இஷ்டத்துக்கு கத்தலாம், இது சரியில்லை அது செய்யலை, நீ இவ்வளோதான் எல்லாம் என்னால் தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பேசிக்கங்க. நீங்கள் பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக பேய் கூட பெண்ணாக மாறுவா அப்படின்னு என்னுடைய கருத்து. பெண்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருக்கும் கை கூப்பி வணங்குறேன். நாங்கள்லாம் அடிமை தாங்க, உங்களுக்கு ஆண்களுக்கு நாங்கள் அடிமை தாங்க. புரியுதா? அதை நீங்கள் உணர்ந்து அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சபையில் இவ்வளோ நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஸோ விழாவோட நிறைவு பகுதியாக முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கோம். திரை முன்னோட்ட வெளியீடு, ட்ரெய்லர் லான்ச்கான தருணம். ஸோ என் காதலை படத்தோட ட்ரெய்லரை சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.